திருப்பதி கலப்பட நெய் விவகாரம் தொடர்பாக சிபிஐ அறிக்கையானது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த சிபிஐ அறிக்கையில் திருப்பதிக்கு 68 லட்சம் கிலோ போலி நெய் வழங்கப்பட்டுள்ளது என அதிர்ச்சி தகவலானது வெளியாகியிருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பாரதி ராஜா. வணக்கம் பாரதி ராஜா. திருப்பதி கலப்பட நெய் விவகாரம் தொடர்பாக சிபிஐ அறிக்கையில் என்னென்ன வெளியாகியிருக்கிறது, விவரங்கள்? கண்டிப்பாக திருப்பதியில பிரசாதமாக வழங்கக்கூடிய லட்டுல கலப்படம் இருப்பதாக, குறிப்பா அதுல பயன்படுத்தக்கூடிய நெய்ல மாட்டு கொழுப்பு இருப்பதாக பல்வேறு குற்றச்சாட்டுகள் எல்லாம் எழுந்தது. இதை தொடர்ந்து இது இந்த நிகழ்வு தொடர்பாக ஒரு பக்கம் விசாரணை நடத்தி கொண்டிருக்கும் நிலையில சிபிஐயும் இந்த விசாரணையை கையில் எடுத்திருக்கு. 2019 இருந்து 2024 வரை இந்த டிடிடி, அதாவது திருப்பதி தேவஸ்தானத்திற்கு நெய் சப்ளை செய்த நிறுவனமான உத்தரகாண்ட் மாநிலத்தில் உள்ள போல் பாபா ஆர்கானிக் டெய்ரி என்ற நிறுவனம் ஒரு துளி பால் கூட வாங்காமல் 68 லட்சம் கிலோ போலி நெய்யை, அதாவது இதனுடைய மதிப்பு அப்படின்னு பார்க்கும்போது சுமார் 250 கோடி அப்படின்னு சொல்றாங்க, டிடிடிக்கு வழங்கியிருக்காங்க. 2022 அந்த நிறுவனத்தை கருப்பு பட்டியலில் சேர்த்திருக்க இதன் பிறகும் கூட வைஷ்ணவி டெய்ரி, திருப்பதியில் இருக்கிற வைஷ்ணவி டெய்ரி, மஹால் கங்கா அப்படின்னு உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற ஒரு மாட்டு பண்ணை, அதே போல திண்டுக்கல்ல இருக்கிற ஏஆர் டெய்ரி, இந்த 3 பெயர்கள்ல இந்த போலி நெய்யை தொடர்ந்து அவர்கள் திருப்பதி தேவஸ்தானத்திற்கு சப்ளை செய்திருப்பதாக தற்போது அந்த சிபிஐ விசாரணையில தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்த அதாவது எப்படின்னா, ஏற்கனவே நிராகரிக்கப்பட்ட நெய் இருக்கும் இல்லையா, இந்த நிறுவனத்துடைய நிராகரிக்கப்பட்ட நெய்யை அதை எடுத்துட்டு போய் பதுக்கி வச்சு அந்த லேபிளை மட்டும் மாற்றி வேறு நிறுவனங்கள் பெயர்ல, ஏற்கனவே குறிப்பிட்ட அந்த 3 நிறுவனங்கள் பெயர்ல லேபிளை மட்டும் மாற்றி திரும்பவும் அதே நெய்யை டிடிடிக்கு சப்ளை செய்திருக்காங்க அப்படின்ற விஷயம் தற்போது சிபிஐ விசாரணையில் தெரிய வந்திருக்கு. அது மட்டும் இல்லைங்க, இந்த நெய் தயாரிப்புக்கு மோனோடைக்ளிசரைட்ஸ், அசிட்டிக் ஆசிட் எஸ்டர் போன்ற ரசாயனங்கள் பயன்படுத்தி இருப்பதும் தெரிய வந்திருக்கு. இதுக்காக அந்த 3 நிறுவனங்களுக்கு சில நிதி பரிமாற்றங்களையும் இந்த போல் பாபா ஆர்கானிக் டெய்ரி நிறுவனம் வழங்கியிருப்பதாக சிபிஐ விசாரணையில தற்போது தகவலானது வெளியாகி இருக்கிறது. இன்னும் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகும் அப்படின்னும் சிபிஐ தரப்பு வட்டாரங்கள்ல இருந்து சொல்லப்படுது. ஆனால் விசாரணையானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. ஏற்கனவே ஒரு அதிர்ச்சி, திருப்பதி லட்டுல மாட்டு கொழுப்பு கலக்கப்பட்டது, போலி நெய் கலக்கப்பட்டது என்ற ஒரு குற்றச்சாட்டு இருந்த நிலையில அது போலி நெய்ல ஒரு துளி கூட பால் வாங்காமல் நெய் தயாரிப்பு இடம்பெற்றதா என்ற ஒரு கேள்வி இப்போது எழுந்திருக்கு. சிபிஐ விசாரணையில அடுத்தடுத்த கட்டமா வரப்போற தகவல்கள் இன்னும் அதிர்ச்சிகரமா இருக்கும் அப்படின்ற ஒரு சூழல் தான் இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி பாரதி ராஜா. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.